இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சாப்பிட போகிறாங்க அப்படின்னு தான் கேட்க போகிறோம். அதாவது வெஜ்ஜில் என்ன சாப்பிட போகிறாங்க, நான்வெஜ்ஜில் என்ன சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்போம். ஸோ எவ்வளோ ஓட்டு வருதுன்றதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம தம்பி இருக்கிற அப்படியே அவர்கிட்ட கேட்போம். தம்பி சொல்லுங்கள், நீங்கள் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு 2 வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு வெஜ்ஜில் என்ன பிடிக்கும், நான்வெஜ்ஜில் என்ன பிடிக்கும் அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான்வெஜ்ஜில் பனிக்கறி சாப்பிடுவோங்க. பன்னிக்கறி சாப்பிடுவீங்களா? ஓகே. அப்புறம் வெஜ்ஜில் ரசம் பருப்பு சாப்பாடு. அது ரொம்ப பிடிக்குங்களா? அதை தவிரனா பருப்பு சாம்பார்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அவ்வளோதான். அதுதான். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ மச்சிட்டு கேட்போம். இப்போ உங்களுக்கு வந்து வெஜ்ஜு நான்வெஜ் 2 இருக்குது. அதில் எது பிடிக்கும்? வெஜ்ஜில் என்ன பிடிக்கும் வச்சு சொல்லுங்கள். வெஜ்ஜில் சாப்பாடு, தக்காளி சட்னி ஓகே, ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். சரி. அசைவத்தில் வந்து மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மட்டன் பிரியாணி ஒரு வெளுத்து கட்டிடுவீங்க? வீட்டில் செஞ்சால் மட்டன் பிரியாணி சாப்பிடுவேன். கடையில் செஞ்சா? கடையில் போனால் பரோட்டா தான். பரோட்டா கொத்து பரோட்டா. சரி, சூப்பர். நம்ம அடுத்த ஆள்கிட்ட கேட்போம். அடுத்து நம்ம செல்லத்தோரட்ட கேட்போம். சொல்லுங்கள் செல்லத்தோர, உங்களுக்கு வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் உங்களுக்கு எது பிடிக்கும்? வெஜ்ஜில் என்ன பிடிக்கும், நான்வெஜ்ஜில் என்ன பிடிக்கும்? வெஜ்ஜுன்னா சாப்பாடு, கொட்டை குழம்பு, இந்த மாதிரி கீரை வகைகள் அந்த மாதிரி நான் விரும்பி சாப்பிடுவேன். கீரை வகைகள், மரவள்ளி கிழங்கு அந்த மாதிரிலாம் சாப்பிடுவேங்க. இந்த பொட்டுக்கடலை அந்த மாதிரி சாப்பிடுவேங்க. சரிங்க, அதுதான் வெஜ்ஜு. மேக்சிமம் கொட்டை வகைகள், சிறுதானிய வகைகள். அசைவத்தில் சொல்லுங்கள். அசைவத்தில் கறி சாப்பாடு மேக்சிமம். கறி சாப்பாடுனா என்ன கறிங்க? ஆட்டுக்கறி, பன்னிக்கறி, கோழிக்கறி எல்லாத்தையும் சாப்பிடுவோம். சரி சரி சரி. பன்னிக்கறி குழம்பு தான் இல்லைங்க, வறுவல் எல்லாமே மேக்சிமம் வறுவல் தான். சரி சரி சரி. பிரியாணி அது மாதிரிலாம் பிடிக்காதுங்களா? பிரியாணி நம்ம அந்த அளவுக்கு விரும்புறதில்லைங்க, அதை சாப்பிட்றதில்ல. சரி சரி. பிரியாணின்றது ஒன்றும் பார்க்கவே இல்லை. சரி சரி சரி. நம்ம வச்சுட்டு கேட்போம். சொல்லுங்கள் மச்சி, வெஜ்ஜில் நான்வெஜ்ஜில் எது எது பிடிக்கும்? வெஜ்ஜில் வந்து இந்த காய் வகைகள் வச்சு சாதம், தேங்காய் அரைச்சி நல்லா குழம்பு வச்சா வெஜ்ஜில் நல்லா இருக்கும் மச்சான். காய் அந்த வெண்டைக்காய், அதில் பீட்ரூட்டு இல்லாமல் அந்த புடலங்காய். நான்வெஜ்ஜில் வந்து இந்த களி, அதுக்கான கறி குழம்பு வந்து மட்டன், சிக்கன் ரெண்டுமே. களிக்கு கறி குழம்பு மட்டன் சிக்கன் கூட சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, சூப்பர். மீன் வகை? மீன் வகையில் சாப்பாடு, குழம்பு, மீன் குழம்பு. ஆமாம். பொரியல் அந்த என்னன்னா முள் இல்லாமல் அந்த வைக்கிறோம் இல்லைங்களா, மீன் சில்லி, நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கும். சரிங்க, ஓகே, சூப்பர் சூப்பர். உங்களுக்கு என்ன பிடிக்கும் சைவத்தில் அசைவம்? சைவத்தில் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு, குழம்பு, பருப்பு குழம்பு நல்லா சாப்பிடுவேன். அதே மாதிரி அசைவத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு, நாட்டுக்கோழி குழம்பு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வெஜ்ஜு என்னென்ன சாப்பிடுங்க, நான்வெஜ் என்னென்ன சாப்பிடுன்னு சொல்லி கேட்டாச்சு. ஸோ அவங்களுடைய கருத்தை எல்லாம் சொல்லிட்டாங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராமத்து சைடுன்றதுனால ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு தான் எல்லாத்துக்கும் விரும்புவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.